ஃப்ரெண்ட்ஸ், ஜோ கிச்சனில் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி குக்கரில் குழையாமல் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இதில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது, அதுலேயும் பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து காஞ்சதும் பிரியாணி இலை, அன்னாசிப்பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, கல்பாசி இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை இப்படி நீல வாக்கில் வெட்டிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை, வெங்காயம் சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம் சேர்த்திக்கோங்க. நல்லா போட்டு வதக்கிட்டு இது கூட ஒரு 3 to 4 பச்சை மிளகாவும் நல்லா இப்படி கீறி போட்டு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமேலு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் சேர்த்தி வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விடுங்க. வெங்காயம் ஒன்றா ரெண்டாக வதங்கக்கூடாது, ரொம்ப ப்ரௌனாகவும் ஆக தேவையில்லை. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா வெட்டி சேர்த்திட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியும் நல்லா இப்படி மசிய வதங்கிடணும். வதங்கினதுக்கு அப்புறமேலு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இது 3ஐயும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூடயே ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் தயிர், ஓரளவுக்கு புளிச்சிருந்தா ஓகே, ரொம்ப புளிப்பு தயிரை சேர்த்த வேண்டாம். அதுக்கப்புறமேலு நல்லா க்ளீன் பண்ணி வச்ச இந்த சிக்கனையும் அது கூட சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுருங்க. நல்லா அந்த மசாலா சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு குக்கர் மூடியை சும்மா ஜஸ்ட்டு திருப்பி போட்டு அப்படியே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். அதுக்கப்புறமேலு ஒரு டீஸ்பூன் சிக்கன் பிரியாணி மசாலா அதையும் போட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க. பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவி ரெடியாக எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசி, இது 1 கப் பாஸ்மதி அரிசி இதுக்கு போட்டிருக்கேன். ஒரு கப்புனா 250 ml கப்பில் மெஷர் பண்ணுது. இந்த அரிசி இதில் போட்டுட்டு அந்த மசாலாவோட ஒரு தடவை பிரட்டி விட்டுக்கோங்க. நல்லா பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது கூட நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணமோ அதே சேம் கப்பில் 1.5 கப் தண்ணி, 1 பங்கு அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, அந்த அளவு ரேஷியோவில் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம வேணும்னா நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ குக்கரை மூடி இந்த ஸ்டேஜில் விசில் போடக்கூடாது. ஒரு 5 to 6 மினிட்ஸ் இப்படியே மூடிட்டு ஒரு லோ மீடியம் ஃப்ளேம் அந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ ஸ்டீம் வெளியே போகிற மாதிரி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் கழித்து இப்படி திறந்து பார்த்திங்கன்னா அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு வந்துடும். இந்த டைமில் நல்லா ஒருக்கா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கொஞ்சம் புதினா மேலால் தூவி விட்டுட்டு வேணும்னா 1 டீஸ்பூன் நெய் கூட மேலால் ஊற்றலாம். இப்போ குக்கரை மூடி விசிலை போட்டுட்டு 20 மினிட்ஸ் இப்படியே ரொம்ப லோ ஃப்ளேமில் ஒரு தம்மில் வைக்கிற மாதிரி விட்டுருங்க. விசில்லாம் வராது, எந்த சவுண்டும் வராது. 20 மினிட்ஸ் கழித்து இப்போ திறந்து பார்த்திங்கன்னா பிரியாணி நல்லா பளபளன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வெந்திருக்கும். இதில் அடிப்பிடிக்கவும் பிடிக்காது. இந்த வீடியோவை பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.